லைஃப் சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஹை buddies, நீங்கள் எப்பவும் பீகாக்கெல்லாம் காட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் என்னோடய வீட்டு ரூட் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார் சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கே நான் போய் நான் ரெக்கார்ட் பண்ணது தான் இது. உங்களுக்கு தெரியும், அழகான இந்த மயில் இந்தியாவோட நேஷ்னல் பேர்டுன்னு. இதன் அறிவியல் பெயர் பேவோ கிறிஸ்டேட்டஸ் தாங்க. இதில் நான் எந்த பேக்ரவுண்டு வாய்ஸ் எல்லாம் கொடுக்கலைங்க. பட்டு கேன்யான் ஃப்ளூட் மியூசிக் மாத்திரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆம்பியன்ஸுக்காக. அப்புறம் எல்லாம் ஒரிஜினல் சவுண்டு எல்லாம் இதில் இருக்கும். அந்த ஒரிஜினல் சவுண்டு கேட்டுட்டு நீங்கள் பீகாக்கோட சத்தம், வேறு பேர்டோட செப்பிங் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இந்த பீகாக்கோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் பாருங்கள். மயிலின் அழகை கண்டிப்பாக வார்த்தைகளால் விவரிக்க முடியவே முடியாதுங்க. குறிப்பாக ஆண் மயிலின் நீல நிறம் கழுத்து, பச்சை நிறம் ஒளிரும் இறகுகள், விரித்து ஆடும் தோகை ஆகியவை அனைவரையும் கவர்கின்றன. ஆனால் பெண் மயிலுக்கு நீளமான தோகை இருக்காது. அதன் நிறமும் சற்று மங்கலாகத்தான் இருக்கும். ஆண் மயிலை பீகாக், பெண் மயிலை பீஹென் இரண்டையும் சேர்த்து பீ பவுல் என்று நாம் அழைக்கிறோம். மயில் தனது தோகையை விரித்து ஆடுவது பெரும்பாலும் இனப்பெருக்க காலத்தில் பெண் மயிலை கவருவதற்காகத்தான். மழைக்காலம் வரப்போகும் நேரங்களில் மயில்கள் அதிகமாக ஆடுவதை நாம் அடிக்கடி பார்க்கலாம். அதனால் மயில் ஆடினால் மழை வரும் என்று மக்கள் நம்பிக்கை இருந்தாலும் அறிவியல் ரீதியாக அது இனப்பெருக்க நடத்தையுடன் தொடர்புடைய விஷயம். மயில்களின் உணவு முறை. பொதுவாக மயில்கள் விதைகள், தானியங்கள், பழங்கள், பூச்சிகள், பல்லிகள், தவளைகள் மற்றும் சிறிய பாம்புகளை உணவாக எடுத்துக்கொள்கின்றன. இதனால் விவசாய நிலங்கள் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மிகவும் உதவுகின்றன. மயில்கள் பொதுவாக கூட்டமாக வாழும் பறவைகள். பகல் முழுவதும் தரையினில் உணவு தேடிவிட்டு மாலை நேரத்தில் உயரமான மரங்கள் அல்லது பாதுகாப்பான இடங்களில் தங்கும். நீங்கள் பார்க்கும் இந்த காட்சியில் போல சில நேரங்களில் கட்டிடங்களின் கூரைகளிலும் ஓய்வெடுப்பதை காணலாம். கேசாகிரான் டெட்டானியா சுற்றிலையும் ஏகப்பட்ட தோட்டங்கள், தோப்புகள், வாழை மரங்கள், தென்னை மரங்கள் இருக்கிறதுனால இங்கே ஏகப்பட்ட மயில் இருக்குங்க. மயிலின் தோகையில் இருக்கும் கண் போன்ற வட்ட வடிவங்கள் ஒளிப்படும் போது பல வண்ணங்களில் ஜொலிக்கும். உண்மையில் அந்த நிறங்கள் சாயம் காரணமாக அல்ல. இறகின் நுண்ணிய அமைப்பு ஒளியை பிரதிபலிப்பதால் அந்த அற்புதமான நிறங்கள் உருவாகின்றன. மயில்கள் மிகவும் எச்சரிக்கையான பறவைகள். சிறிய சத்தம் கேட்டால் கூட கவனித்து அபாயம் இருப்பதை மற்ற விலங்குகளுக்கும் எச்சரிக்கும். இதனால் காடுகளில் வாழும் பல உயிரினங்களுக்கு மயில் ஒரு இயற்கையான காவலனாகவும் செயல்படுகிறது. நம் இந்தியாவில் மயிலை வேட்டையாடுவதும் அதன் இறகுகளை சட்டவிரோதமாக சேகரிப்பதும் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. மயிலை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு. இயற்கையை பாதுகாப்பதால் தான் இத்தகைய அழகான உயிரினங்களையும் அடுத்த தலைமுறையும் ரசிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெண்மயில் தாங்க. அது பறக்கிறத பாருங்கள். பெண்மயிலும் அழகாக தான் இருக்குங்க. ஆண்மயில் மாத்திரம் அழகுன்னு சொல்ல முடியாதுங்க. பெண்மயில் அழகாக தான் இருக்கும். இந்த அழகான மயில் கூட்ட காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து, குடும்பத்துடனும் ஷேர் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற அரிய வனவிலங்கு மற்றும் இயற்கை வீடியோக்களுக்கு வேர்ல்டு விஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான இயற்கை அனுபவத்தில் சந்திப்போம்.